அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாதத்தின் இறுதி நாளில் நாம் நிற்கிறோம். ஒரு மாதம் முழுவதும் புனித சூசையப்பரின் நிழலில் தங்கி அவருடைய நற்பண்புகளை தியானித்து இன்று இந்த வணக்க மாதத்தை நிறைவு செய்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உத்தம தந்தை சூசையப்பர் நமக்கு கற்றுத்தந்த மௌனம், பொறுமை, உழைப்பு ஆகிய நற்பயிற்சிகளை நம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும். தினமும் ஜெபியுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள். இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நீதிமொழிகள் 1 இறைவார்த்தை. பிள்ளாய், உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைபிடி, உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே. ஜெபிப்போம். எம்மை பராமரிக்கும் அன்பு இறைவா, உம்மை ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மார்ச் மாதம் முழுவதும் புனித சூசையப்பரின் வழியாக நீர் எங்களுக்கு தந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த வணக்க மாதத்தின் இறுதி நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட நற்பண்புகளை எமது வாழ்வின் அங்கமாக மாற்ற அருள் புரியும். பெற்றோரின் நற்பயிற்சியை கடைபிடி என்ற உமது வாக்கின்படி எமது தந்தை புனித சூசையப்பரின் கீழ்ப்படிதலையும் அன்னை மரியாளின் தாழ்மையையும் நாங்கள் என்றும் பின்பற்ற துணை புரியும். புனித சூசையப்பரின் பரிந்துரையால் எமது இல்லங்களில் பெற்றோர் மற்றும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படியும் நல் மனதை எமது பிள்ளைகளுக்கு தந்தருளும். ஜெபமாலை வழியாக நாங்கள் ஏறெடுக்கும் மன்றாட்டுகளை கனிவுடன் ஏற்று எமது குறைகளை மன்னித்து புனித வாரத்தின் எஞ்சிய நாட்களை தூய்மையுடன் கடக்க எங்களுக்கு பலன் தாரும். இறுதி வரை உமது கட்டளைகளுக்கு பணிந்து வாழும் வரத்தை எமக்கு தந்தருளும். ஆமீன்.